1 இல்ல, 2 இல்ல, கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் முதலீடுங்க. ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய முதலீடு நம்ம தமிழ்நாட்டுக்கு வர இருந்திருக்கு. ஆனா திமுகவை சேர்ந்த இந்த கனிமொழி அவங்க செஞ்ச ஒரு சில செயலால தமிழ்நாட்டுக்கு வர இருந்த 40,000 கோடி ரூபாய் முதலீடு வராம தட்டி போக இருந்திருக்கு. ஆனா இதை கேள்விப்பட்ட முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா உடனடியாக அதிரடி ஆக்ஷன்ல அவர் இறங்கியிருக்காரு. ஸோ இதன் காரணமாக இப்ப 40,000 கோடி ரூபாய் கிடையாது, 75,000 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் புதிய முதலீட முதல்வர் விஜய் 40,000 கோடி ரூபாய் மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ராவாக பிரபல அமெரிக்க நிறுவனம் 75,000 கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்தில் முதலீடை ஈர்த்திருக்காரு நம்ம முதல்வர் விஜய். அதே போல் அந்த கனிமொழி அவங்களையுமே லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்காங்க அமைச்சரான கீர்த்தனா. ஸோ அப்படி நம்ம தமிழகத்துக்கு வர இருந்த அந்த 40,000 கோடி ரூபாய் அந்த முதலீடு தான் என்ன வேலை தில்லுமுள்ளு செய்து கனிமொழி அதை அவங்க தடுத்து நிப்பாட்ட நினச்சிருக்காங்க. முதல்வர் விஜய் அவர் அதிரடி ஆக்ஷனால் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு இப்போ 40 இல்லாமல் கூடுதலாக 75 முதலீடு என்னதான் வந்திருக்கு அப்படின்னு முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நம்ம தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சராக கீர்த்தனா அவங்க பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க ஒரு வீடியோ ஒன்று தான் போட்டாங்க. தமிழ்நாட்டில் யாராவது முதலீடு பண்ணுறதுனா வாங்க, உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நாங்கள் செய்து தருவோம் அப்படின்னு கீர்த்தனா அவங்க சொல்கிறாங்க. இதை பார்த்த திமுகவினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க பயங்கரமாக. அதாவது ரீல்ஸ் ஆட்சியாக இருக்குது, ரீல்ஸ் எல்லாம் போட்டால் தமிழ்நாட்டுக்கு முதலீடு வருமா அப்படின்னு அப்படி சொல்லிக்கிட்டே பின்னாடியே இந்த கனிமொழி தமிழ்நாட்டுக்கு வர இருந்த 40,000 கோடி ரூபாய் அந்த முதலீட்டை எப்படியாவது தட்டி பறிக்கணும், தாவேக்கா ஆட்சிக்கு நல்ல பெயர் வந்துடக்கூடாது அப்படின்னு முதல்வர் விஜய் அவருக்கு நல்ல பெயர் வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த சதி வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது அவங்க தூத்துக்குடி எம்பி தானே கனிமொழி, அந்த தூத்துக்குடிக்கு கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய்க்கு கப்பல் அந்த இடத்துல உருவாக்குறதுக்கான ஒரு அந்நிய நாட்டு முதலீடு வர இருந்திருக்கு. ஸோ திமுக காலத்தில் அது ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த வேலைகளும் நடக்க துவங்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நடுவில் பூந்த கனிமொழி பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை அவங்க வெளிநாட்டு நிறுவனம் அவங்க நிப்பாட்டிட்டு அப்படியே அவங்க இந்த திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இதனால் அந்த வெளிநாட்டு நிறுவனம் அவங்க பயந்துக்கிட்டு தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் அந்த கம்பெனியை கட்டுற அந்த ப்ராஜெக்டை அவங்க கை விட்டுட்டாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வர இருந்த முதலீடு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சமீபத்தில் கூட செய்திகளை பார்த்துருப்போம். ஸோ இதை கேள்விப்பட்ட முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடனே நேரடியாக அந்த கப்பல் கட்டும் நிறுவனம் அவங்கக்கிட்டே போங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் தொழில் துவங்கிறதுக்கு எல்லா உதவிகளும் உங்களுக்கு அதிரடியாக வேகமாக சிறப்பாக செய்து தரப்படும், உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் பிளானை கைவிடாதீங்க அப்படின்னு கீர்த்தனா சம்மந்தப்பட்ட அமைச்சர் கீர்த்தனா அவங்களையே அந்த சம்மந்தப்பட்ட நாட்டுக்கு அனுப்பி இந்த ப்ராஜெக்டை உடனடியாக தமிழ்நாட்டில் செயல்படுத்துங்க, நாங்கள் எல்லா உதவிகளும் செய்கிறோம் அப்படின்னு கனிமொழி அவங்க நடுவில் பூந்து இந்த பிளானை தடுத்து நிப்பாட்டினாலும் நேரடியாகவே தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அந்த நாட்டுக்கே போய் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி இப்போ அந்த 40,000 கோடி ரூபாய் திரும்பவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே திரும்பி வந்துடுச்சு. தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிறுவனம் ஒன்று கட்ட போகிறாங்க. இதனால் கிட்டத்தட்ட 15,000 இருந்து 20,000 வரைக்கும் கூடுதலாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. ஸோ வெறும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க அமைச்சர் கீர்த்தனா அப்படின்னு கிண்டல் பண்ண கனிமொழி இப்போ சரியான செருப்படி தான் அவங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களே ரீல்ஸ் போட்ட ஆட்சின்னு கிண்டல் பண்ணுவாங்களாம் தமிழக வெற்றி கழகத்தை. ஆனால் அவங்களே அவங்க ஆட்சி காலத்தில் உருவாக இருந்த அந்த திட்டத்தை பின்னாடி இருந்து அந்த திட்டம் செயல்படாமல் தடுத்து நிப்பாட்டிட்டு அந்த பழியுமே தமிழக வெற்றி கழகம் கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க மேலே போட இருந்தாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே அதிரடியாக கீர்த்தனா அவங்கள களத்தில் இறங்கி வேலை பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சதால் அவங்களும் சம்மந்தப்பட்ட நாட்டுக்கு போய் இப்போ அந்த 40,000 கோடி ரூபாய் முதலீடை திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு தூத்துக்குடிக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஸோ அதோட சேர்த்து இன்னொரு மிகப்பெரிய அமெரிக்க நிறுவனம் பல வருஷமாக சென்னையை ஒட்டி அதன் புறநகர் பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய இடம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க தொழில் துவங்கிறதுக்கு. ஸோ இதனுடைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 40,000 கோடி ரூபாய்க்கே தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க நேரடியாக சம்மந்தப்பட்ட நாட்டுக்கே போய் அவங்க அந்த சம்மந்தப்பட்ட தொழில் நிறுவனம் அவங்களுக்கு எல்லா அனுமதி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்து தரோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்து திரும்பவும் அந்த முதலீட்டை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பார்த்த இப்போ பன்னாட்டு நிறையா நிறுவனங்கள்
தமிழ்நாட்டில் தொழில் துவங்கினா அவங்களுடைய அரசு நம்ம எதிர்பார்க்குற எல்லா உதவி எல்லா தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த ஒரே ஒரு 40,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டை விட்டு போக இருந்தாலும் திரும்பவும் அதை சாதுரியமாக முதல்வர் விஜய் அவர் கொண்டு வந்ததால் தமிழகத்துக்கு மேலேயே இப்போ நிறையா மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம் எல்லாத்துக்குமே நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான நம்பிக்கையை இந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா கீர்த்தனா அதே போல் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் 2 பேருமே செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா யாராவது தமிழ்நாட்டில் தொழில் துவங்கலாம் அப்படின்னு வந்தால் எங்களுக்கு கட்சிக்கு எவ்வளோ நீங்கள் கட்டிங் வெட்டுவீங்க, கட்சிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறையா நச்சரிப்புகள் பிடுங்கள் இருந்திருக்கு. அதனாலே தமிழ்நாடு பேரை கேட்டாலே பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாருமே பயந்து ஓடிடுவாங்க. ஆனால் இப்போ போன நிறுவனத்தை திரும்பவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. முதல்வர் விஜய் அவருடைய தலைமையில் இந்த கீர்த்தனா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்க்குற எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு போனால் நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பான தொழில் கிடைக்கும், எல்லா உதவிகளும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை முதலீடு பண்ணக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரே விஷயத்தால் இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் அடுத்த கட்டமாக கிட்டத்தட்ட அமெரிக்க பிரபல நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க 75,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் சென்னையை ஒட்டி இந்த முதலீடு செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் எப்படியும் ஒரு 30,000 இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இதன் மூலியமாக சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இப்படி ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் அவர் தமிழ்நாட்டுக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய முதலீடாக அவர் கொண்டு வந்திருக்காரு. இதை பார்க்குற திமுக அவங்க ஏற்கனவே வாயில் வயிற்றில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மிகப்பெரிய அளவில் அவங்க வயிறு எரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை நோக்கி இன்னும் அடுத்தடுத்து மிகப்பெரிய முதலீடுகள் அடுத்தடுத்து வரும் அப்படின்னு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.